இன்றைய தினம் பலவிதமான சத்துக்களை உள்ளடக்கிய மக்காச்சோள மாவை பயன்படுத்தி ஒரு பக்கோடா எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு நான் 200 கிராம் மக்காச்சோள மாவு, கடலை மாவு 50 கிராம், கோதுமை மாவு 50 கிராம், அரிசி மாவு 50 கிராம், பொடியாய் நறுக்கிய பச்சை மிளகாய் 1, நறுக்கிய கொத்தமல்லி கறிவேப்பிலை சிறிதளவு, நறுக்கிய பல்லாரி வெங்காயம் 150 கிராம், நறுக்கிய இஞ்சி ஒரு சிறிய துண்டு, மிளகாய் தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவிற்கு எடுத்து வைத்திருக்கின்றேன். முதலில் ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ளுங்கள். மேலும் தயாராக எடுத்து வைத்திருக்கின்ற அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து பிசைந்து கொள்ளுங்கள். தேவையான அளவிற்கு தண்ணீரையும் சிறிது சிறிதாக சேர்த்து கொள்ளவும். இப்பொழுது பக்கோடாவிற்கான மாவு தயார். அடுத்ததாக ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெயை சேர்த்து கொள்ளுங்கள். எண்ணெயானது சூடானதும் மாவினை பக்கோடாவாக சிறிது சிறிதாக உதிர்த்து விடவும். மொறுமொறுப்பாக ஆகும் வரை பொரித்து எடுத்தால் ஒரு அற்புதமான சுவையை உடைய மக்காச்சோள மாவு பக்கோடா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.